24 கிராஃப்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். என்னன்னா சிக்கன் ஷவர்மா. அதுக்கு தேவையானது போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை கிலோ. அதுக்கப்புறம் தயிர், தனியாத்தூள், இந்த மெகந்தி மெட்டி, தனி மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கோம், பெப்பர் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இது கூட இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனாக்கா இந்த சிக்கனை இப்போ முதல்ல நம்ம மேக்னேட் பண்ணணும். அதுக்கு பண்ணுறதுக்கு இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடணும், ஒரு ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா போட்டுடணும். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் போடணும். எல்லாமே ஒரு அளவு போட்டால் போதும். அதுக்கப்புறம் சால்ட் போடணும், ஒரு கரண்டி. அதுக்கப்புறம் இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், அது போடணும். அதுக்கப்புறம் போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை இருக்குங்களா, அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணி போடணும். அதுக்கப்புறமா ஜீராத்தூள், அது கொஞ்சம் போடணும். அதாவது தனியாத்தூள் அது போடணும். போட்டுட்டு இதில் தயிர் ஊற்றணுன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதுமா? கரெக்டாக ஒரு ஸ்பூன். ஆமாம், கரெக்டாக சின்ன ஸ்பூனில் 2 எடுத்து போட்டால் போதும். இதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுது. எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஷவர்மா பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே செய்யலாம். சும்மா அதுக்குன்னு அந்த கிரில் அடுப்பு, ஷவர்மா அந்த அடுப்பு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அதுக்கேற்ற மாதிரியே பண்ணலாம். இந்த மாதிரி சிக்கனை பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ இந்த பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம கொஞ்சம் ஊறணும். இது ஊறினதுக்கப்புறமா எடுத்து நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்தது நம்ம மைதா மைதாவில் சப்பாத்தி மாதிரி செய்ய போகிறோம். அதாவது குப்ஸ் இருக்குல்ல, அது ஒரு கப்பு மைதா எடுத்துகிட்டு அதை நல்லா பிசைஞ்சு உப்பு சால்ட்டு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது மைனஸ், எக் மைனஸ் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் பாயில் பண்ண எக்கு, அரை கப்பு பால், மில்க்கு மிஸ்ட், அதுக்கப்புறம் சீஸு, அப்புறம் பூண்டு, அதை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இது மொத்தமாக போட்டு மைனஸ் முதல்ல ரெடி பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்த மைனஸ் பண்ணுறோம்ல, இது கொஞ்சம் ஹெல்த்தியானது. நிறைய ஆயில் ஊற்றி அரைக்காமல் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் ஒன்று போட்டுக்கலாம் மிக்சியில். அதுக்கப்புறம் எக்கு, ஒயிட் கரு மட்டும் போடணும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல். அதுக்கப்புறம் பால், அரை கப்பு பால் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு நம்ம அடிக்க போகிறோம். போட்டுட்டு மிக்சியில் வச்சு ஒயின்னு அடிக்க போகிறோம். இப்போது நம்ம அரைச்ச மைனஸ் ரெடி. இதில் சால்ட்டும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இந்த மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கப்பில் மட்டும் எடுத்து வச்சுப்போம். இந்த மைனஸை இது இப்போ என்னென்ன சேர்த்துருக்குன்னா, சீஸ் சேர்த்துருக்கோம், முட்டை சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சுகரு, கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இது. இப்போ நம்ம ரெடி பண்ண மைனஸ் எவ்வளோ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். எண்ணெய்லாம் சேர்க்காம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா ஒரு 4-5 முந்திரி போட்டு சேர்த்து அரைச்சி கூட இதை ஊற வச்சுட்டு கொடுத்தாக்கா இந்த மைனஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பட்டர் போட்டிருக்கோம். கடாயை நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மேக்னேட் பண்ண சிக்கன் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம போடு சிக்கனை ஃபுல்லாக போட்டுடலாம். நம்ம தேவை
இது போட்டுட்டு நம்ம இதை பாயில் பண்ணிக்கணும். எதுலையுமே வந்து நம்ம எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்கறது இல்லை, எல்லாமே வந்து ஹைஜீனிக்கான ஃபுட்டு தான் சேர்க்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம், மதியானம் லஞ்சுக்கே கொடுக்கலாம் சப்பாத்தி வச்சு, இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா மூடி வச்சுருந்தேன். இப்போ சிக்கனை இப்போ கொஞ்சம் கலரி விட்டுருணும். இந்த குக் டைம் வந்து ஒரு 7 நிமிஷம். பேரலாக வந்து நம்ம கோஸு, ஆனியன் இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சப்பாத்திக்கு அந்த குப்புஸ் பண்ணுறோம்ல, அதை வந்து அதை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் அந்த சாஃப்ட்டுக்காக தண்ணி இருக்குல்ல, நம்ம இந்த கடையில் கலக்கி வச்சோம் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு சின்ன கிண்டணும். கிண்டிட்டா நல்லா சாஃப்டாக வெந்துடும். சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம அந்த சப்பாத்தி மாவுக்குள்ளே போட்டு பண்ணோம்னாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு கல் சூடு பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறோம். 1 கப் மாவுக்கு 3 ஷவர்மா செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த குப்பூஸ் மாதிரியே உருட்டிக்கணும். இது வந்து அழகாக உருட்டிக்கலாம். இந்த சைஸ் போதும்னு நினைக்கிறேன். சப்பாத்தி உருட்டுற கட்டை பற்றி நான் கீழே எங்கள் வீட்டில் எப்படி இருக்கு. செய்ய போகிறோம். இப்போ நம்ம குப்பு செய்ய போகிறோம். கல் காஞ்சிடுச்சு, மாவும் இப்போ சப்பாத்திக்கும் சுட்டாச்சு. இது வந்து மைதா சப்பாத்தி மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கணும். பக்கத்தில் சிக்கன் வந்து தண்ணி ஊற்றுனதுனால சிக்கன் பாயில் ஆகிருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் தண்ணி ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுனாக்கா நம்ம சிக்கன் எடுத்து இது கட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். அது ரெண்டுமே பேரெல்லாம் ரெடி ஆகுது. இப்போ சப்பாத்தி ரெடி ஆகுது, சிக்கனும் ரெடி ஆகிருக்கு. எண்ணெய் தேவைப்படுறவங்களோ ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி 2 சொட்டு எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். இல்லாதவங்க அப்படியே கூட மாவை இது பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி வெந்து விட்டது. இப்போ எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த 2 சப்பாத்தியும் உருட்டி நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை ஆகுது பாருங்கள் சிக்கன். நல்லா போகலாம். கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கூட கட் பண்ண நல்லா தான் இருக்கும். ஆனால் சிக்கன் வெந்துச்சான்னு பார்க்கலாம் நம்ம. அது பார்க்கணும். ஒரு நிமிஷம் விடுவோம். இப்போ சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த சிக்கன் இப்போ நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். பண்ணி இறக்கி வச்ச சிக்கனை வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக கொத்தணும். இதில் அந்த கோஸையும் ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கூட கொத்திக்கலாம். இப்போ வச்சிருக்க சிக்கன் இருக்குல்ல, அதை வந்து இந்த கோஸு இந்த இது கூட போட்டுக்கலாம். ஆனியன் கூட போட்டுட்டு அதில் வந்து நம்ம மைனஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து பண்ணு. இப்போ மைனஸை போடணும். அதெல்லாம் கொத்தியாச்சு. மைனஸ் போடணும். மைனஸ் நல்லா போட்டுட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த சப்பாத்தியும் எடுத்து வச்சுட்டோம் இந்த குப்பூஸ்க்கும். இப்போ இதுலேயும் மைனஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த முதல்ல இது பண்ணிடுவோம் நம்ம. இன்னும் கொஞ்சம் மைனஸ் சேர்த்து
இதுதான் ஃபைனல் மிக்சிங். இந்த மிக்சிங் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹெல்த்தி மைனஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து கொஞ்சம் மைனஸ் எடுத்து இதில் தடவிக்கலாம். தடவி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த ரோலில் இருக்க இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஓரமாக வச்சு நல்லா போதும். இதுக்கப்புறமா இதை அழகாக ரோல் பண்ணணும். அதுதான் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து சென்டராக இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம கத்தியில் கூட கட் பண்ணலாம். நம்ம இப்போ தான் 2 பக்கம் திருப்பி வச்சிருமாங்க. இப்போ சுவையான சவர்மா ரெடி. நம்ம வீட்டில் பண்ண சவர்மா ரெடி.